கோபத்தின் ஆயுள் கொஞ்ச நேரம்தான். கோபத்தில் கொட்டும் வார்த்தைகளுக்குத்தான் ஆயுள் அதிகம். கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனென்றால் 2 விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். ஒன்று, அவரே காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுத்தருவார். எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் தேடி வரும் பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியாது. தப்பிப்பதற்கு ஒரே வழி பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பது மட்டும்தான். கண்ணீரோடு கலங்கி நிற்கும் போதுதான் தெரியும் நம் வழியை பார்த்து துடிப்பது யார், ரசிப்பது யார், நடிப்பது யார் என்று. பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள். பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள். கோவில் வாசலில் பிச்சை கேட்பவர்களை புழுவாக பார்க்காதீர்கள். உள்ளே சென்று நீங்கள் கேட்பதும் பிச்சைதான். கெட்டுப்போன உணவை தூக்கி எறியுங்கள், உடலுக்கு நல்லது. விட்டுப்போன உறவை மறந்து விடுங்கள், மனதுக்கு நல்லது. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். நீங்கள் இளமையாக இருக்கும்போது வியர்வையற்று இருந்தால் அது நீங்கள் வயதாகும் போது கண்ணீராக மாறும். படிப்பு கற்றுத்தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. நாம் தேவையற்ற பேச்சுக்களிலிருந்து எத்தனை விலகி இருப்போமோ அத்தனை ஆனந்தத்தின் அருகில் இருப்போம். நான் எதிலும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறேன், இல்லை கற்றுக்கொள்கிறேன். இரும்பை யாராலும் அழிக்க முடியாது, ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும். அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது. ஒருவர் மண்டியிட்டு கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்து விடாதீர்கள். ஏனெனில் சில கண்ணீர் ஆபத்தானது. வாழ்க்கையை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் 3 இடங்களுக்கு செல்ல வேண்டும். 1 மருத்துவமனை, 2 சிறைச்சாலை, 3 சுடுகாடு. ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே பெரிதில்லை என்பதை மருத்துவமனை புரிய வைக்கும். சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறு எதுவுமில்லை என்பதை சிறைச்சாலை புரிய வைக்கும். உயிரோடு வாழ்வதை விட பெரியது எதுவுமில்லை என்பதை சுடுகாடு புரிய வைக்கும். என்னை ஆதரிக்க யாருமில்லாமல் தன்னந்தனியாக நின்றபோதுதான் தெரிந்தது எனது பலத்தின் பலம். உலகில் எதுவுமே உங்களுக்கு சொந்தமில்லாத போது எதை இழக்க பயப்படுகிறீர்கள்? கடலில் பெய்யும் மழை பயனற்றது. பகலில் எரியும் தீபம் பயனற்றது. வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு பயனற்றது. நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு பயனற்றது. அதுபோல முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது. தன்னந்தனியாக நிற்பவனை விட பலசாலி இந்த உலகில் எவனும் இல்லை. ஆசையை தூண்டிவிட்ட மனசுதான் தவறுக்கு பிறகு தத்துவமும் சொல்லும். தவறை மறந்துவிடலாம், ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது. ஆனால் துரோகத்தை மன்னிக்கவே கூடாது, ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது.